வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனித நேயம். ஆமாங்க, இந்த காலத்தில் மனித நேயம் நாளுக்கு நாள் இறந்துட்டே தாங்க இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு சில மனிதர்கள் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மனிதாபிமானம் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுலேயும் மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதாபிமானம் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. ஸோ என்ன அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ நம்ம பதிவிடுறதோட நோக்கம் முக்கியமாக முற்றிலுமே ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தானே தவிர, எந்த ஒரு தனிப்பட்ட மதத்தையோ சரி அந்த மதம் சார்ந்த மனிதர்களையோ நம்ம உயர்வாகவோ தாழ்வாகவோ பேசி இந்த வீடியோ நம்ம பதிவிடலை. ஸோ அதையும் தாண்டி யார் மனசையாவது புண்படுத்துகிற மாதிரி நான் பேசியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி திண்டுக்கல் கொடைரோடு பல்லவட்டியிலேருந்து நம்மளுக்கு ஒரு கால் வந்திருந்ததுங்க. ஸோ அந்த காலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேடம் கால் பண்ணி பேசியிருந்தாங்க. என்னென்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெருவோரத்தில் வசிக்கிற ஒரு நாய் கடந்த 2-3 நாளாகவே எதுவுமே சாப்பிடலை, எந்த தண்ணி கூட குடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனையாக இருக்கும், நீங்கள் வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீடியோ உடனே எடுத்து அனுப்புனாங்க. பார்த்தா அந்த டாகுக்கு வாய் திறந்தே தாங்க இருந்துச்சு, வாய் மூடவே இல்லை. எச்சில் மட்டும் வடிஞ்சிட்டே இருந்தது. ஒருவேளை நம்ம நினச்சோம், ஒருவேளை எலும்பு துண்டு ஏதாவது சிக்கியிருக்கலாம், அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அவங்க பார்த்துட்டு எனக்கு தெரியலங்க, என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை பற்றி மருத்துவர்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த நாயோட கீழ் தாடையில் ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கலாம், ஏதாவது எலும்பு முறிவு இருந்தால் கூட இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த இன்ஃபார்மர் கால் பண்ணி, அந்த மேடம் கால் பண்ணி, இந்த நாய் வாயிலேருந்து ரொம்ப ரத்தமாக வந்துட்டே இருக்குங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம என்ன சொல்கிறோன்னா, உடனே நீங்கள் தாமதப்படுத்தாமல் நாயை திண்டுக்கல் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும், அவங்களும் அவங்க அம்மா மட்டும்தான், எந்த ஒரு ஆண் துணையுமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 கிலோமீட்டர் இருக்கும். இவ்வளோ தூரம் அவங்க மட்டுமே அந்த நாயை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது ரொம்பவே உண்மையிலே ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த டாகுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் வச்சு என்னென்ன உதவி கொடுக்கணுமோ மருத்துவ உதவி எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிறதுக்காக இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3-4 நாட்களாக சாப்பாடு எதுவுமே எடுத்துக்கல இல்லையா, அதனால் ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் டாக் ஓரளவுக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ டாகோட இருப்பிடத்துக்கே திருப்பி அது அவங்க கூடயே ஆட்டோவில் நம்ம நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சுட்டோங்க. இதில் மதத்துக்கும் மனிதாபிமானத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நிச்சயமாக அவங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், அவங்க 2 பேருமே, அந்த அம்மா பொண்ணு 2 பேருமே ஒரு இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது. நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் நிறையா பேர் நினைக்கலாம், நீங்கள் ஒரு முஸ்லீம் லேடி, அதனால் உங்கள் கம்யூனிட்டி பீப்புளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு. தயவு செஞ்சு யாருமே அந்த ஒரு எண்ணத்துக்கு போகாதீங்க. இது முற்றிலுமே ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான். அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் இல்லை, அது தெருவில் சுற்றி திரிஞ்சிட்ருக்க ஒரு நாய். அந்த நாய்க்கு அவங்க தினமும் சாப்பாடு வைப்பாங்களாம். அந்த அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை ரொம்பவே பெருமைப்படக்கூடியதாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இது என்னோட வீட்டு நாய் இல்லை, வளர்த்தவங்க யாரோ இதை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனால் இது வரும் தெருவுக்கு வரப்போ நான் அதுக்கு தினமும் சாப்பாடு வைப்பேன், என்னால் முடிஞ்ச உணவு அதுக்கு கொடுப்பேன். திடீர்னு ஒரு 3-4 நாட்களாக எதுவுமே சாப்பிடலை அப்படின்னு என்னன்னு பார்க்குறப்ப அது இந்த மாதிரி ரொம்ப ஒரு வேதனையில் இருந்துச்சு. நான் அதை பக்கத்தில் போய் இது வரைக்கும் நான் தொட்டது கூட இல்லை, ஆனால் அது படுற வேதனையை அந்த கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியாமல் நான் இன்றைக்கி அதை தொட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். இஸ்லாமில் பார்த்தீங்க அப்படின்னா நாய் அலௌடு இல்லை, இருந்தாலும் அது படுற வேதனையே என்னால் கண்கூட பார்க்க முடியல, அது ஒரு காரணத்தினால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதுக்கு உதவி செய்யுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே நாயை முற்றிலுமாக வெறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நாயை கண்டாலே இஸ்லாமியர்களுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி நிறையா தவறான ஒரு விஷயத்தை உலகத்தில் பரப்பி விட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மத்தியில் இன்றைக்கி ஒரு முன்னுதாரணமாக தான் அந்த அம்மா சொன்ன ஒரு விஷயம் இருந்தது. இஸ்லாமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் கண்ணுக்கு எதிராக ஒரு ஜீவன் கஷ்டப்படுது, வழியில் துடிச்சிட்ருக்கு, உயிருக்கு போராடிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் நீ மதத்தை முன்னாடி வச்சு பார்க்கக்கூடாது. அந்த நேரத்தில் உன்னால் என்ன உதவி அந்த உயிருக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கன்னு தான் எல்லா மதமும் சொல்லுது, எல்லா இறைவன்களும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தான் என்ன, மக்கள் தான் அதை என்ன நினச்சிக்கிறோன்னா, தவறான ஒரு அணுகுமுறையில் இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுறோமே தவிர, எந்த இறைவனும் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு உயிருக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லலை.
ஸோ இந்த வீடியோன் மூலமா நான் என்ன பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, நெறையா மக்கள்கிட்ட வந்து தவறான ஒரு விஷயம் தான் வந்து நெறையா பேர் வந்து உள்ள வந்து பரப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு நாய் வந்து ஆகாது. அவங்க வந்து முற்றிலுமா நாய வெறுக்குறாங்க. அவங்க வந்து நாய் வெறுப்பாளர்கள். நாய அடிச்சு கொல்றாங்க. அப்படிங்கிற மாரி நெறைய தவறான கண்ணோட்டத்தோட தான் எல்லாருமே பார்க்குறோம். ஒரு சிலர் செய்ற தவறால ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே நம்ம வந்து குறை கூறுறது வந்து ரொம்ப ஒரு சரியான செயல் இல்லங்க. அப்படியான விஷயத்துகளுக்கு முற்றிலும் மாறா நடந்த ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு. அதனால உங்க கண்ணுக்கு எதிர எந்த ஜீவன் வதைப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த பதிவின் மூலம் உங்க மனசு யாராவது கஷ்டப்படுற மாரி பேசியிருந்ததுன்னா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோவ உங்க நண்பர்களுக்கும், உங்க ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு நெறைய நெறைய ஷேர் பண்ணுங்க. ஒரு அவேர்னஸா இருக்கும். நன்றி.